ஒரு காலத்தில் திராவிட சமூகன்றது ஒட்டுமொத்த இந்திய தீபகற்ப வாழ்ந்தாங்க. அவங்களுடைய மொழி வந்து தமிழாக இருந்துச்சு. ஆனால் நாளாக நாளாக அந்த மொழி வந்து சிதைஞ்சு, ஆனால் அது பல்வேறு உருவமாக தான் மாறுச்சு. அப்போது திராவிட அரசியல் என்பது நிலையான நிலைத்த அனைத்து மக்களுக்கும் சமமான ஒரு பங்கீடை கொடுக்கணுன்றது தான் அடிப்படை. தமிழ் தேசியம் என்பதே திராவிடத்தின் உள்ளடக்கம் தான். தனியாக ஒன்றும் இல்லை. திராவிடத்தால் தான் இன்று திராவிடத்தால் எழுந்தோமே தவிர திராவிடத்தால் யாரும் விழுந்தவர்கள் இல்லை. ஆனால் தமிழ் தேசியத்தால் அழிந்தவர்கள் அதிகம். இல்லை, இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட பாரம்பரியமாக எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்குது முதல்ல. அதனால் வந்து அது தமிழ் தேசியம் இங்கே உள்ளே வர முடியாது, கஷ்டம். திராவிடத்தினுடைய அடிப்படை வந்து பார்ப்பன எதிர்ப்பு தான். அந்த பார்ப்பன எதிர்ப்பிலிருந்து தான் திராவிடம் அப்படிங்கிற ஒன்று வந்து சிந்தனையாக வந்தது. இது பெரியாருக்கு முன்பிருந்தே அயோத்திதாச பண்டிதரை எதில் கையாண்டார் அப்படின்னா நிலத்தின் அடிப்படையிலோ அதெல்லாம் நாம் வரையறுத்து கொண்டது. ஆனால் பெரியாரும் அயோத்திதாச பண்டிதர் போன்ற தலைவர்களும் பயன்படுத்தியது பார்ப்பன எதிர்ப்பில் தான். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் எடுபடுமா இல்லை திராவிட அரசியல் எடுபடுமான்னு மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ திராவிட அரசியல்ன்றது இவங்க சொல்கிறாங்க வேறு வேறு கல்ச்சுரல், அதாவது திராவிடனோட தமிழ்நாடு சொந்தமானது கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் அப்படி இல்லை. பல அரசியல் தலைவர் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள். இந்த இனத்தால் திராவிடர்கள்னு சொல்லும் பொழுது நம்ம நிலப்பகுதி இப்போ வெறும் சுருக்கிறாங்க. இப்போ வந்து தமிழ் தேசியம்னு சொல்லும் பொழுதே அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம தமிழ் தேசியம் திராவிடத்தை இணைச்சி பார்க்கும்பொழுது நம்மளுடைய பரப்பளவு தெரியும். ஒட்டுமொத்த இந்த இந்திய தீபகற்பமே திராவிட சமூகம் தான். உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ நம்ம இந்த வருஷம் என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட 100ஆண்டு இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்னென்ன கிடைச்சதோ அது அத்தனையுமே உங்களுக்கு கீழடியும் இருக்குது. கீழடியில் மட்டும் இல்லை, கீழ்வெண்மணி, அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர், இங்கெல்லாம். அதாவது சிந்து சமவெளின்றது இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் பகுதியில் இருக்குது. அதே மாதிரி கீழடி வந்து சவுத்து, எண்ட் ஆஃப் சவுத்து. அப்போ இந்த ரெண்டு கனெக்டும் இருந்து ஒரு பக்கம் இதை நம்ம தமிழ் தேசியம்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொன்று வந்து நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாகர்கோயில்ன்ற ஊர் இருக்குது, அது ஒரு நகரம். அதே மாதிரி இந்தியாவின் மத்தியில் நாக்பூர் இருக்குது. நம்ம இந்த நாகம்ன்ற பேரில் மட்டுமே தமிழ்நாடு, பங்களாதேஷ், பாகிஸ்தான், கொஞ்சம் மியான்மர், பார்ட் ஆஃப் மியான்மர், இன்றைக்குள்ள பர்மா, இந்த கிட்டத்தட்ட 3400 ஊர்கள் அந்த நாகன்ற பேரில் இருக்குது. அப்போ ஒரே கலாச்சாரத்தில் இணைஞ்ச பகுதி தான் இந்த ஒட்டுமொத்த தீபகற்பமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம திராவிடம், தமிழ் தேசம் தனித்தனியாக பேசும் பொழுது அது ஒரு பிரிவினைவாதமாகவும் நம்மளே சுருக்கி மாதிரி ஆகிக்கிடும். ஒரு காலத்தில் திராவிட சமூகன்றது ஒட்டுமொத்த இந்திய தீபகற்ப வாழ்ந்தாங்க. அவங்களுடைய மொழி வந்து தமிழாக இருந்துச்சு. ஆனால் நாளாக நாளாக அந்த மொழி வந்து சிதைஞ்சு, ஆனால் அது பல்வேறு உருவமாக தான் மாறுச்சு. உதாரணத்துக்கு தமிழும் சரி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இது மாதிரி தென்னகத்தில் பிரிஞ்சுது. இன்றைக்கி கூட திராவிட மொழிகள் வந்து பாகிஸ்தானில் பேசப்படுது. கடிமொழின்ற ஒரு மொழி இருக்குது மத்திய பிரதேசத்துலையும் சரி. நீங்கள் இப்போ மற்ற சமவெளி, அதாவது மத்திய கங்கை சமவெளி பகுதியில் கொஞ்சம் பேசப்படுற மொழி கடிமொழி. அந்த மொழிக்கும் தமிழுக்கும் கிட்டத்தட்ட நெருங்கிய உறவுகள் இருக்குது. அந்த மொழியில் உள்ள சில நூட்களை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து நிறையா ஸ்காலர்ஸை தேடி இருக்கிறாங்க. ஏன்னா கடிமொழி மொழி வந்து தேவநகரியில் எழுதப்பட்டது. அப்போ அது அந்த வார்த்தைகள் யாருக்குமே புரியலை. அது ஏன்னா இப்போ வந்து ஸ்காலருங்கும் பொழுது ஒரு ஹிந்தி மொழியை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஹிந்திக்காரங்க தான் போவாங்க, ஏன்னா தமிழ்காரங்க ஹிந்தி தெரியாது. அந்த வார்த்தைகள் வந்து புரியலை. அப்படி இருக்க அந்த மொழிபெயர்த்து வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த ஒரு புக்கு, அது பேர் வந்து ஆஜ்பி கரஹே தலாப், அதாவது இன்று குளங்கள் உயிர் வாழ்கின்றன அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அது என்ன புத்தகம் அப்படின்னா வந்து இந்திய தீபகற்பம் முழுவதுமே உள்ள குளங்களை பற்றி மட்டுமே எழுதினது. அந்த தீபகற்பத்தில் வந்து
அந்த அந்த தீபகற்பத்தில் அந்த குளங்கள், இதோட முக்கியமாக நம்ம என்ன சொல்லணும்னா, பாகிஸ்தானில் இன்றைக்குள்ள பாகிஸ்தானில் கூட குளங்கள் பேர் வந்து குட்டைன்னு இருக்குது, அதே மாதிரி சோழன் இருக்குது, குண்டுன்னு இருக்குது. குண்டுனா குட்டை. அப்போ தமிழ் மொழி வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்போ 2000 வருட காலமாக ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்தில் இருந்திருக்குது. அதை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக, இன்னொன்று திராவிட வெறுப்பு வந்து வெளிப்படுத்துறதுக்காக, குறிப்பாக என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு குறுகிய ஜாதிய நோக்கம். இதை வந்து ஒரு ஜாதி மேலாண்மையை, ஏன்னா இன்றைக்கி பர்டிகுலர் அரசியல்வாதிகள் பேரை சொல்ல விரும்பலை, அவங்க சொல்கிறது மூலமே தமிழ் குடிகள்ன்றாங்க, உடனே நம்ம என்றைக்குமே அடையாளப்படுத்தணும் அப்படின்றாங்க. நம்மளோட அடையாளம் வந்து திராவிடம், மொழி வந்து தேசியம், அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் எடுப்படாதுன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி எடுத்துக்க முடியும்? தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம் கண்டிப்பாக ஈடுபடாது. காரணம், உதாரணம், நீங்கள் இந்த கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 40க்கு 40 அடித்தோம். ஆனால் மற்ற தேர்தலாம், மற்ற மாநிலத்திலாம் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துக்குதா? அங்கெல்லாம் வந்து தேசியம். ஆனால் இங்கே தமிழ்நாடு வந்து ஒரு தனித்துவம் பெற்றது. காரணம், தேசியத்தை விட திராவிடம் தான் பற்று அதிகம் இங்கே. காரணம், அந்த காலத்திலேயே சரி, அலெக்சாண்டர் இருந்த காலத்திலேயும் சரி, தமிழகத்தை அவங்க தொட்டு பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. வடநாட்டில் இருந்தவங்களும் சரி, தமிழ்நாட்டுக்கு அவங்களால வர முடியல. காரணம், திராவிட உணர்வு தனி, தேசிய உணர்வு தனி. தேசியத்தால் நமக்கு எந்த பயனும் கிடையாது. எண்ணில தேசியத்தால் இன்றைக்கி ஒரு ஃபண்டு வாங்க முடியுதான்? மத்திய சர்க்காரில் எந்த ஃபண்டும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது தேசியத்தினால ஏற்படக்கூடிய விளைவு. தேசியம் என்றாலே இணை எதிரின்னு அர்த்தம். தேசியம் என்றாலே தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத ஒரு கொள்கை. திராவிடம் தான் நம்மளுக்கு சிறந்தது என்று என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் தான் வெற்றி பெறும். எதனால் திராவிட அரசியல் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன்? கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார ரீதியாக சமூக சில சீர்திருத்தத்தில் மாற்றங்கள் எல்லாம் வந்து கீழ்நிலையில் இருக்கிற மக்களெல்லாம் வந்து மேலே இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னேறி இருந்திருக்கிறாங்க. அது திராவிட அரசியலுடையது தான் மெயின். இதனால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலே எடுபடாதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட பாரம்பரியமாக எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்குது முதல்ல. அதனால் வந்து அது தமிழ் தேசியெல்லாம் இங்கே உள்ளே வர முடியாது, கஷ்டம். தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் தான் வெற்றி பெறும். ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பல்வேறு விதமாக, அது இனம், மொழி, திராவிடம் அரசியல் பேசுகிறவங்க, கருத்தியல் அப்படின்னு என்ன வகையில் சொன்னாலும் திராவிடத்தினுடைய அடிப்படை வந்து பார்ப்பன எதிர்ப்பு தான். அந்த பார்ப்பன எதிர்ப்பிலிருந்து தான் திராவிடம் அப்படிங்கிற ஒன்று வந்து சிந்தனையாக வந்தது. இது பெரியாருக்கு முன்பிருந்தே அயோத்திதாச பண்டிதரை எதில் கையாண்டார் அப்படின்னா நிலத்தின் அடிப்படையிலோ அதெல்லாம் நாம் வரையறுத்து கொண்டது. ஆனால் பெரியாரும் அயோத்திதாச பண்டிதர் போன்ற தலைவர்களும் பயன்படுத்தியது பார்ப்பன எதிர்ப்பில் தான். அந்த பார்ப்பன எதிர்ப்பினுடைய வீரியம், வீச்சு இன்னும் குறையாமல் இருக்குது. மக்களுக்கு தேவையான உரிமை, சாதி, நிலம், அதில் இருக்கக்கூடிய சுரண்டல், பெண்ணடிமை, மதவாதம், இது எல்லாம் எதிர்க்கணும். ஒரு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மண்ணில் நிலவணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு திராவிடம் தான் சரியான கூற்று. இல்லை, தமிழரும் அதை தானே பண்ணுறாங்க, இப்போ நாமெல்லாம் தமிழர் தானே அப்படின்னு சொன்னாலும் கூட தமிழருங்கிற இன வரையறைக்குள்ள பார்ப்பனர்கள், அதாவது நம்மளை ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களால் நாம் ஒடுங்கி இருக்கிறோன்ற போது அவர்களையும் இணைத்து கொள்ளும்போது அதற்கான வீரியமுற்று போகுது. இது வந்து இல்லை, நீங்கள் எப்போயுமே இதை தான் சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கான சான்று இருக்கான்னா அதுக்கு தான் இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி. இந்த திராவிட ஆட்சியினுடைய சாதனை என்னென்னா, எங்கெங்கெல்லாம் சாதியத்தினுடைய இறுக்கத்தை குறைக்க முடியுமோ, மதவாதத்தினுடைய வீச்சை குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் ரோல் பண்ணது திராவிடம் தான். அப்போ தமிழ் தேசியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, திராவிடத்துக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டிய தமிழ் தேசியம் இன்றைக்கும் சரி, கடந்த காலத்துலேயும் சரி, மாப்போசி சரி, அதுக்கு பின்னால் பேசினவங்க சரி, இன்றைக்கி சீமான் பேசுகிற, மணியரசன் பேசுகிறவங்க போன்றவங்க எல்லாமே பார்ப்பனியத்துக்கு ஒரு ஊதுகுழலாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்து அப்படின்னு சொல்லிக்கிட்ட அப்படின்னா அவங்க தமிழர் இல்லை, இந்து வேற தமிழர் வேற. ஆனால் மணியரசன், தமிழ் தேசியம் பேசுகிற மணியரசன், பெரியாரை எதிர்க்கிற, திராவிட அரசியலை எதிர்க்கிற மணியரசன் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எல்லாம் தமிழ் இந்துக்கள்ன்றாரு. இந்த காலங்காலமாக வந்து திராவிட அரசியல் தான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து 1916 தொடங்கி, நீதி கட்சியில் தொடங்கி இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா
அந்த திராவிட அரசியல் முன்னெடுப்பு தான் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஃபார்முலாவாக வெற்றி பெற்றிருக்கு. இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் நிறைய வந்து அப்பப்போ கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களும் ஒரு கட்டத்தில் திராவிடத்தோட ஐக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா தமிழ் தேசியங்கிறது தனியாலாம் ஒன்றும் கிடையாது, திராவிடத்தோடு சேர்ந்தது தான். ஏன் அப்படின்னா இங்கே தமிழ்லேருந்து செதஞ்சது தான் வந்து உங்களுக்கு வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இப்போ கால்டுவெல் சொல்கிறாரு, அதாவது திராவிட மொழி குடும்பம் தான் எல்லாமே. அப்படிங்கும்போது இங்கே வந்து ஆரியத்துக்கு மாற்று அப்படின்னா திராவிடன்னு சொன்னால் தான் பார்ப்பனர்கள் வந்து உள்ளே வரமாட்டாங்க. தமிழர்னு சொன்னால் ஈஸியாக அவங்களும் நாங்களும் தமிழர் தான் அப்படின்னு உள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து திராவிடத்தை முன்னிறுத்துகிறோம். இன்றைக்கி இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா திராவிட அரசியல் வந்து இன்றைக்கி வந்து மேலோங்கி எழுது. ஏன்னா அங்கேயும் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கேயும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இங்கே சென்னைக்கு வரவங்க, தமிழ்நாட்டுக்கெலாம் நிறைய வரவங்க யாருன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் தான். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீட்டு பேரில் வந்து நம்ம வந்து படித்து முன்னேறிட்டோம். புரியுங்களா? இன்றைக்கி கட்டட வேலை பார்க்குறக்கோ மற்ற வேலை பார்க்குறக்கோ இங்கே ஆள் குறைவு தான். ஏன்னா நம்ம மக்கள் வந்து இன்ஜினியரிங், மருத்துவம் எல்லாம் படித்து மேலே வந்துட்டாங்க. இப்போ இந்த வேலைகள் பார்க்குறக்கு யாருன்னா நார்த் சைட்லேருந்து அங்கே வந்து இடஒதுக்கீடை சரியாக அமுல்படுத்தனால அங்கே வந்து அங்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ படிக்காமல், இன்னொன்று அங்கே பாப்புலேஷன் அதிகமானால எல்லாம் வேலை தேடி இங்கே வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு நல்ல சுகபோகமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே கிடைக்காத சம்பளம் இங்கே அவங்களுக்கு கிடைக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா நீங்களே கேட்கலாம், நிறைய இடத்துல இன்றைக்கி பெட்ரோல் பங்க்கில் அதிக இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நார்த் சைடில் உள்ளவங்க, முக்கியமாக பார்த்திங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசவங்களுக்கு தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. நீ அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுங்கள். ஏன்னா அங்கே முதல்ல நம்ம அவங்களுக்கு சுயமரியாதை கொடுக்குறோம், மதிப்பாக நடத்துகிறோம் உங்களை. சரிங்களா? அங்கே மாதிரி இல்லை, இங்கே மதிப்பாக நடத்துகிறோம். அடுத்தப்போ வந்து சம்பளம் உங்களுக்கு சரியாக போய் சேருது, சரியான உணவு கிடைக்குது. அப்படிங்கும்போது அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. எப்போமாவது தான் 6 மாதத்துக்கு ஒருக்க, ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி தான் ஊர் போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த திராவிட அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இன்றைக்கி வந்து தேவைப்படுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அம்பேத்கரை கூட வந்து திராவிடம், அம்பேத்கர் முன்னாடி அயோத்திதாசர் வந்து திராவிடம் அப்படிங்கிறத முன்மொழிச்சிருக்காங்க. இங்கேயே நீதி கட்சி தொடங்கி நீதி கட்சியில் வந்து இந்த பார்ப்பன அல்லாத சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பெரியார் அது நீதி கட்சிக்குள்ளே வந்து, அதுக்கப்புறம் அதை திராவிட கழகம் ஆக்கி இன்றைக்கி திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. தமிழ் தேசியங்கிறது இப்போ மாப்போசி தமிழ் தேசியம்னு சொன்னார். இப்போ இருக்கக்கூடிய வந்து மணி அரசன் அவர்கள் போன்றவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திராவிட அரசியல் தான் வெற்றி அரசியலாக வந்துட்டு இருக்கு. அது எதனால நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன்ல, ஏன்னா திராவிடது உணர்வோடு சேர்ந்தது. இன்றைக்கி எதுக்காக இன்றைக்கி இந்தியா முழுவதுமே கொண்டாடப்பட வேண்டியது என்னென்னா, சிந்து சமய நாகரிகத்தோட நூற்றாண்டு கொண்டாட்டம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட வேண்டியது. ஏன்னா இந்திய வரலாற்றை வந்து தலைகீழாக மாற்றி அமைச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? வேத நாகரிகம் தான் முழுமையானது, அதாவது வேத நாகரிகம் தான் இந்தியாவோட கதை தோன்றுது அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கற்பனையானது. இப்போ உங்களுக்கு தெரியும், வேதம் யார் கொடுத்தா அப்படின்னா அந்த ஹிரண்யன்ற ஒரு சாமி, அவர் குதிரை தலைவுள்ள சாமி தான் வேதத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம நம்ப முடியும்? ஒரு கற்பனையானது. அதுக்கப்புறம் அதில் நோட்ஸ் எழுதினவங்க முனிவர்கள்லாம் யாருன்னு சொன்னால் அதையும் நல்லா கதை விடுவாங்க. யாருக்கு பிறந்தவங்க? குதிரைக்கு பிறந்தவங்க, மீனுக்கு பிறந்தவங்க, ரொம்ப அசிங்கமான கதைகள்லாம் சொல்லி அவங்களுக்கு பிறந்தவங்க முனிவர்கள், அவர்கள் கொடுத்தது தான் வேதங்கள் அப்படின்றாங்க. அது எப்படி நமக்கு சோர்ஸை எடுக்க முடியும்? அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகம் தான் அந்த நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்த நூற்றாண்டு தான் இந்த நூற்றாண்டு, திராவிட நூற்றாண்டு. இதை எதுக்காக இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, எதுக்காக இந்தியா முழுவதுமே கொண்டாடப்படலை, நம்ம மட்டும் ஏன் கொண்டாடணும்னா இதுதான். ஏன்னா நம்மளோட பூமி இது, திராவிட பூமி. நம்ம உணர்வால் திராவிடர்னால தான் இனிமேல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த உணர்வு தான் ஒவ்வொரு தென்னிந்திய தமிழர்கள் உள்ளத்தில் இருக்குது. அதனால தான் தொடர்ந்து திராவிடம் வந்து இங்கே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குது. இன்னொன்று சொல்ல வேண்டியது, அவங்க தோல்வி அடைகிறாங்க, நல்லா தெரியுது. இப்போ சமீபத்தில் வந்து தமிழ் தேசிய பேசுகிறதெல்லாம் பேக்வர்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து உணர்றாங்க. ஏன் அவங்களுக்கு சட்டுன்னு இது வந்து ஒரு நீர் குமிழி மாதிரி, இப்படி சோப்பு குமிழி வந்து பெருசாகிட்டு டப்புன்னு வெடிச்சிடும். அந்த மாதிரி தமிழ் தேசியம், அதாவது திராவிட பற்று இல்லாமல் பேசுகிற தமிழ் தேசியம் வந்து சோப்பு குமிழி மாதிரி திடுதுப்புன்னு. இது ஒன்றும் இப்போ ரொம்ப பெரிய காலத்துலேருந்து பேசலை, ஒரு 20 வருஷத்துக்கு உள்ளே தான் இதை பேசுகிறாங்க. ஆனால் பாருங்கள், அதுக்குள்ளேயே இது வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறையா அந்த தமிழ் தேசிய ஆர்வத்தில் போன இளைஞர்களும் சரி, எல்லாரும் இப்போ திருப்பி திராவிடத்தை உணர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய உதாரணம். அந்த முதலாளித்துவத்தில் இருக்கிற இறுக்கத்தை உடைக்காமல்
இன்றைக்கு பார்ப்பனர்களும் தமிழர்கள் தான் அப்படின்ற ஒரு குரல் வைக்கிறார். அப்போ இது யாருக்கான குரல், யாருக்கு ஆதரவான குரல் அப்படிங்கிறதுல தான் இங்கே அரசியல் இருக்குது. அப்போது திராவிட அரசியல் என்பது நிலையான நிலைத்த அனைத்து மக்களுக்கும் சமமான ஒரு பங்கீடை கொடுக்கணுன்றது தான் அடிப்படை. அதுதான் சமூக நீதி அரசியலில் இன்றைக்கி சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, அதை தாண்டி திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு இன்னைக்கு வரை நீடிச்சிருக்கு. அது அந்த வீரியம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களிடம் இன்றைக்கும் இல்லை, நேற்றும் இல்லை. அதனால் இங்கு தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் தான் நிச்சயம் வெற்றி பெறும். தமிழ் தேசிய அரசியல் ஏன் எடுப்படலைன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசிய அரசியல் இப்போ திராவிடத்துக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. இதை எதிர்க்கணும், அந்த எதிரிகளை நேரடியாக எக்ஸ்போஸ் பண்ணுறது, அந்த எதிரிகள்கிட்ட எந்த சூழல்லையும் அவங்கக்கிட்ட கையகப்படுத்தாமல் அந்த கருத்தியில் பாதுகாக்கிறது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கலையா? வச்சாங்க. ஆனால் அவங்களுடைய அடிப்படை கொள்கையை மாற்றிக்கிட்டாங்களா? இல்லை. ஆனால் தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் இன்றைக்கி வந்து திராவிடம்னா என்ன, பெரியார் என்ன செஞ்சாருன்னு கேட்குற சீமான் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது சீமான் ஒரு மாதிரியான தமிழ் தேசியத்தை சொல்கிறாரு, மணியரசன் ஒரு மாதிரியான தமிழ் தேசியத்தை சொல்கிறாரு. அதே போல் அவங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மாப்போசி ஒரு வகையான தமிழ் தேசியத்தை சொல்கிறாரு. அப்போது இவங்களுக்குள்ளேயே இறையாண்மை, தமிழ் தேசிய இறையாண்மை பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஒரு தமிழ் தேசியத்தை சொல்கிறாரு. அப்போது இவங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த அந்த நெகிழ்வுத்தன்மையும் அந்த கட்டுப்பட முடியாத பார்ப்பன எதிர்ப்பிலிருந்து குழஞ்சி போகிறது தான் இதற்கான அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். அந்த பார்ப்பனத்தன்மையில் குலைந்து போகாத ஒரு தன்மை திராவிடத்தில் தான் இருக்குது. அது வந்து திராவிடம் இங்கே மட்டும்தான் இருக்குது, வெளியில் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பாசிசத்தினுடைய அடக்குமுறையும் ஆதிக்கத்தினிருப்பும் எழும்போதெல்லாம் கேரளா, கர்நாடகா போன்ற எல்லா துறைகள், எல்லா மாநிலங்களிலும் இருந்தும் திராவிடத்துக்கான ஆதரவு குரல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் திராவிட அரசியல் தான் அதற்கான நிலையானது. பார்ப்பனியத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியலாக இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியல் அடகு வைக்கப்பட்டதாக இருக்குது. அதனால் அது நீடித்து நிலைக்காதுன்றது என்னோட கருத்து. தமிழ் தேசியம் என்பதே திராவிடத்தின் உள்ளடக்கம் தான், தனியாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து தமிழை வந்து தவிர்க்கலை, திராவிடம் தான் தமிழை வளர்த்துது, திருக்குறளை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துது. அப்படிங்கும்போது திராவிட அரசியல் தான் அங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிறது. அங்கே தமிழ் தேசியங்கிறது பேசலாம், ஆனால் அது வந்து வெற்றி பெறாது. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு வந்து உள்ளடக்கமாக பார்ப்பனியமும் பேசுகிறாங்க. அதனால் பார்ப்பனியம் வந்து ஈஸியாக வந்து முழுங்கிருந்தாங்க. பார்ப்பனியத்துக்கு எப்போவுமே ரெண்டு குணம் ஒன்று. நம்ம எந்த பார்ப்பனையும் தனிப்பட்ட முறையில் எதிர்க்கலை, பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கணும். அப்படிங்கும்போது பார்ப்பனியம் எப்போதும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தை உள்ள, ஒன்று எதிர்த்து அழிக்கக்கூடியது, அல்லது அனைத்து அழிக்கக்கூடியது. புரியுங்களா? தமிழையும் அப்படி தான் பண்ணாங்க. தமிழை என்ன பண்ணாங்க, சிதைச்சாங்க. இப்போ நம்மளையும் வந்து ஜாதியால் பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு மனிதர்களை ஜாதியால் பிரித்தாங்க. மொழியை வந்து சமஸ்கிருதத்தை கலந்து மொழியை சிதைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பண்பாட்டு படையெடுப்பு, ஊர் பேர், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய பேர் முதற்கொண்டு. வீட்டில் நிறைய பிள்ளைகள் பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த வடமொழி எழுத்துலாம் சேர்ந்தானே வைக்கிறாங்க. தமிழ் பேர் வைக்கிறதே ரொம்ப குறைவில்லை. நீங்கள் ஒருத்தர் யாராவது தமிழ் பேர் கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் குடும்பம் பார்த்திங்கன்னா ஒன்று திராவிட கழக குடும்பமாக இருக்கும், இல்லை திமுக குடும்பமாக இருக்கும். திராவிட இயக்க குடும்பமாக தான் இருக்கும் அந்த தமிழ் பேர் வைக்கிறது. மற்றபடி எல்லாம் பார்த்திங்கன்னா ரமேஷ், ராஜேஷ், சுரேஷ் இந்த மாதிரி தானே பேர் வைக்கிறாங்க. அப்போ நடைமுறையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திராவிடம் என்பது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் திராவிடம், தமிழ் தேசியம் சேர்த்து தான். ஆனால் அவங்க தமிழ் தேசியம் திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறாங்க. அது என்றைக்கும் வந்து நிலை பெறாது. திராவிடம் தான் அங்கே நிலை பெறும். திராவிட தேசியம் தான் வெற்றி பெறணும். தமிழ் தேசிய அரசியல் வந்து நம்ம மாநிலத்துக்கு ஒத்து வராது. காரணம், திராவிடத்தால் தான் இன்று திராவிடத்தால் எழுந்தோமே தவிர திராவிடத்தால் யாரும் விழுந்தவர்கள் இல்லை. ஆனால் தமிழ் தேசியத்தால் அழிந்தவர்கள் அதிகம். அதனால் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசியம் தேவையில்லாதது. காரணம், திராவிட தேசியம் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கல்வி கொடுக்குறாங்க, வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. திராவிடம் தான் முதலாக பெண்களுக்கு 1920 நீதி கட்சி இருக்கும்போது வாக்குரிமை வழங்கியதே திராவிட கட்சி தான். நீதி கட்சி தான் பெண்களுக்கு வாக்குரிமை ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்குறாங்க உலகத்திலே. ஏன் இந்தியாவிலே எடுத்துக்கொண்டாலும் 1920க்கு அப்புறம் நீதி கட்சி ஆட்சியில் தான் நம்மளுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பார்ப்பனருக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதார் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு திராவிட சித்தாந்தத்தை அதன் மூலமாக, இது எதனால் ஆரம்பித்ததுன்னா, நம்ம தமிழ் தேசியம் இருக்குது பாருங்கள், அவங்க வந்து நம்மளுக்கு கல்வி கொடுக்கல, நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கல. ஆனால் திராவிடம் தான் நம்மளுக்கு கல்வி கொடுத்தது, வேலைவாய்ப்பு கொடுத்தது.
இன்னும் நம்முடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாடுபடக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான், திராவிட மாடல் தான்.